அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி ஆசிரம் மதாபேதா குரு தெய்வ அனுகிரகங்களுடனும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் தீர்க்கமாக வழங்கட்டும். அனைவருக்கும் இந்த மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவருக்குமான இனிய மாலை வணக்கம். அனைவரையும் ஜிகேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த பதிவு உபகிரகங்களை பத்தின ஒரு பதிவு. உபகிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகங்களுக்கும் அதோடைய பணியை செய்வதற்காக சில கணக்கீடு முறைகள்ல அவர்களுடைய புத்திரர்கள் அப்படின்னு வச்சு கிரகங்கள் இருக்கு. அது ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். ஒண்ணு குளிகாதி நால்வர் அப்படின்னு பிரிக்கலாம், தூமாதி ஐவர் அப்படின்னு. குளிகாதி நால்வர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குளிகன்ல இருந்து 4 பேர், தூமாதி ஐவர்னா தூமன்ல இருந்து 5 பேர் அப்படின்னு அர்த்தம். இதுல ஒரு கிரகங்களுக்கும் நிறைய விளக்கங்கள் இருக்கு. அதுல சின்ன ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் சொல்லுவோம். மங்களகரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாவுடைய வேலையை செய்யக்கூடிய செவ்வாயின் புத்திரர் அல்லது செவ்வாயின் வேலையை தடை செய்யக்கூடிய செவ்வாயின் புத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தூமா. இந்த தூமா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாவுடைய வேலையை ஒண்ணு அதிகப்படுத்தி செய்ய சொல்லும், இல்ல செவ்வாவுடைய வேலையை நிறுத்துற வேலையை செய்யும். இது எப்படி செவ்வாய் ஒரு வெப்பம் அப்படின்னா, இந்த தூமங்கிறது புகை மூட்டம். ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒருத்தர் எதுவும் அங்க புகையுது பாரு அப்படிங்கிறாருன்னா அங்க செவ்வாய் வந்துட்டு போயிருக்குன்னு அர்த்தம், நெருப்பு இருந்துட்டு போயிருக்குன்னு அர்த்தம். இது என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு திருமணத்தை செவ்வாய் திருமணத்தை நடத்தக்கூடிய மங்களகாரகன் அப்படின்னா, அந்த நடத்தக்கூடிய திருமணத்தை தடுக்கக்கூடிய கிரகமாக தூமா. அப்ப 7ஆம் பாவத்திலேயோ 7ஆம் அதிபதிகளுடையோ இல்ல களத்திரக்கார கிரகங்களுடையோ தூமான்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நெருக்கம் இருந்தாருன்னா அவருடைய திருமண வாழ்வு பெரும் கேள்விக்குறி. திருமணம் நடக்குமான்னு ஒரு கேள்விக்குறி, நடந்தா நிலைக்குமான ஒரு கேள்விக்குறி, நிலைச்சதுன்னா நீண்ட காலத்துக்கு இருப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறி, நீண்ட காலத்துனா குழந்தை இருக்குமான கேள்வி. அந்த இல் வாழ்க்கையில கேள்விகளை வரிசை அடக்கிட்டு போகக்கூடிய கிரகமா. குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அரசு பதவியும் இல்ல ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இந்த குருமங்கல யோகம் சொல்லப்படுது. அந்த குருமங்கல யோகம் சொல்லக்கூடிய இடத்துல தூமாங்கிற கிரகம் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா, அந்த குருமங்கல யோகம் ஏதேனும் ஒரு நபரால், பர்டிகுலராக ஆண்களாக இருந்த பெண்கள், பெண்களாக இருந்த ஆண்களால் தடை செய்யப்படுது. அப்ப அந்த குருமங்கல யோகம் ஏன் எனக்கு வேலை செய்யல அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் நிற்கும் போது உபகரணங்கள் இங்க உட்கார்ந்து இருக்குதான்னு பார்க்கணும். இந்த உபகரணங்கள் எப்படி சார் இந்த வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம போயிட்டு இருப்போம் ஒரு வழியில, அவசரமா போயிட்டு இருப்போம், தெரியாம ஒருத்தர் இடிச்சிருப்போம். நம்ம அதை மறந்துருக்கலாம், ஆனா இடி வாங்கினவன் ஞாபகம் வச்சுட்டே இருப்பான். அந்த இடி வாங்கினவன் செய்யற திரும்ப செய்யக்கூடிய செயலை தான் உபகரணங்கள் செஞ்சிருச்சு. நீங்க உங்க இலக்கு நோக்கி பயணிக்கும் போது யாரெல்லாம் தொந்தரவு செஞ்சீங்களோ, யாருக்கெல்லாம் நல்லது பண்ணீங்களோ அவங்களாம் உபகரணங்களா உங்களுக்கு நன்மையை தீமை செய்கிறார்கள் அப்படிங்கறதுதான் இது சுருக்கமான விளக்கம். ஒரு யானை தன்னுடைய பாதையில் நடந்து போயிட்டு இருக்கு, அது தெரிஞ்சு மிதிச்சாலும் தெரியாம மிதிச்சாலும் எறும்புக்கு வலிக்கும். அந்த எறும்போடைய நிலையதான் நம்ம ஜாதகர் இருக்காரு. செயலை நோக்கக்கூடிய யானை தான் கிரகங்கள். அதுல மிதிப்பட்ட கிரகங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த ஜாதகர் நோக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. நம்ம நல்லதான் சார் பண்றோம், எந்த கெடுதலும் பண்ணல அப்படின்னா கூட, நீ அவங்களுக்கு திட்டமிட்டு கெடுதல் பண்ணல, போற வழியில செஞ்சுட்டு இருந்த சின்ன சின்ன வேலைகள் அதை செய்யுது. இப்ப இந்த உபகரணங்கள்னா நாம செய்யக்கூடிய ஒரு செயலுடைய உப செயல்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எப்போ சின்ன வயசுல அவன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருந்திருப்பான். காலப்போக்கில் அவன் திருமண வயசு அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட எவிடன்ஸை கொண்டு காமிச்ச கல்யாணத்தை நிறுத்துற வேலையை உபகரணம் செய்யுது. அதான் அதோட முக்கியமான. சிலருக்கு பிறக்கும் போது ஊனம் இருக்கலாம், அந்த ஊனத்துடைய அளவு என்ன அப்படின்னு சொல்றதுக்கு உபகரணங்கள் பயன். சிலர் பிறக்கும் போது இன்னொரு அற்புதமான விஷயம், இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சூரியனா தந்தை அப்படின்னு நமக்கு தெரியும், கேதுனா பாட்டி அப்படின்னு தெரியும்.
சந்திரன் கூட கேது சேர்க்கும்போது தாய் வழி பாட்டி சொல்லுது, சூரியன் கூட சேரும்போது தந்தை வழி பாட்டி சொல்லுது. அப்ப கேது ஆண் வீட்டுல இருக்கும்போது தாய் வழி தந்தை வழி பாட்டியும், பெண் வீட்டுல இருக்கும்போது தாய் வழி பாட்டியும் சொல்லும். அப்ப கேது பாட்டிங்கிறது ஞாபகம் சொல்லும். இந்த இடத்துல வியாதிபாதன் அப்படின்னு ஒரு கிரகம், வியாதிபாதன் அப்படின்னு ஒரு கிரகம், ராகுடைய பிம்பம் அது. அது இந்த சூரியன் கேது சேர்க்க கூட சேர்ந்து இருந்தது அப்படின்னா, அந்த வீட்டுல ஒரு நெருப்பால எரிஞ்சு வலியோடு இருந்தவங்களுடைய தாக்கம் கூடவே டிராவல் ஆயிட்டு இருக்கு. அந்த வலியோடு இருக்கக்கூடியவங்களை போய் சாந்தப்படுத்தினாதான் அவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ செலவு குறையும். சாந்தப்படுத்துறது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் 4 பேருக்கு சோறு போடும், சாப்பிட்டு போகும். என்னைக்கு செய்யறது? அந்த வியாதிபாதன் எந்த நட்சத்திரத்துக்கும் அந்த அன்னைக்கு பண்றோம். அப்ப நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஏதேனும் ஒரு உதாரணத்துக்கு பிரிச்சுக்கிறோம். ஒரு நாட்டாம இருக்காரு, அவருக்கு எந்த விதமான பிரதிபலனும் இல்லாம கிடைக்கக்கூடிய அந்த விவாதங்களின் அடிப்படையில இல்ல வாதங்கள் அடிப்படையில ஒரு தீர்ப்பு சொல்றாரு. அதுல அவருக்கு எந்த லாபமும் இல்லை, கிடைச்ச தகவலும் சொல்றாரு. அதுல பாதிக்கப்பட்டவர் யாரோ அவரு அந்த நாட்டாமையை விரோதியாக்கிற மருந்து உபகரணம் செய்யுது. அப்ப இந்த தீக்குளிக்கிறதுக்கு இவர் காரணமா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. யாரோ ஒருத்தர் காரணமா இருப்பாங்க. ஆனா அது இவர் மூலியமா தான் வெளியேறணும்னு காத்துரும். அப்படி ஒரு ஒரு உபகிரகங்களும் ஏதேனும் ஒரு வினையை தாங்கி அந்த வினையோட வெளிப்பாடா கிரகங்கள் கூட சேர்ந்து இருந்து ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கிறது. கிரகங்களே போதும் சார், இருக்கு சார் உபகிரகங்கள்லாம். கூடுதலாக ஒரு நுண்ணியமான பலனை சொல்வதற்கு தேவை. வரப்புயர நீர் உயரம் அவை சொன்ன மாதிரி அறிவு உயர உயர பலன் சொல்லக்கூடிய விகிதத்துடைய அளவும் கூடும் அப்படிங்கிற ஜோதிட பேராளருக்கும் ஜோதிட ஆய்வாளருக்கும் ஜோதிடத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணணுங்கிற ஜோதிட தொழிலா பண்றவங்களுக்கும் இந்த உபகரணங்கள் அதிகமான ஒரு பலனை கண்டிப்பா செய்யுங்களே, எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம ஜிகேஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எளிமையா எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேருங்க, பெரிய கணிதங்கள் எதுவும் இல்லாம சிம்பிளா இப்படித்தான் இருந்தா போதும் ஜோதிடத்துடைய அடிப்படையை நம்ம தெளிவாக நடத்திட்டு வரோம். நம்ம ஜிகேஸ்டோ ரொம்ப எளிமையான முறையில ஒரு ஃபார்மேட் பண்ணி அந்த ஃபார்மேட்டை கத்து கொடுத்து வரோம். அது 10 நாள் வகுப்பா இருந்தாலும் கூட, ஒரு நாள் வகுப்பா இருந்தாலும் படிப்பதற்கு முன் படிப்பதற்கு பின் பிரிச்சு பார்த்த நிறைய மாற்றம் தெரியும். அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். யாராவது அடிப்படை ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழுக்கு நம்பர் தொடர்பு சேர்ந்துக்கலாம். அது கண்டிப்பா உங்களுக்கு சிறந்த பலன்கள் மார்ச் 31 ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்கு. நான் இப்ப சொன்ன அந்த உபகரங்கள் அப்படிங்கிற ஒரு வகுப்பை இப்ப நம்ம பண்ண போறது 3வது வகுப்பு. கிட்டத்தட்ட இந்த 20 வருஷத்துல 3வது வகுப்பை இப்பதான் பண்றோம். அது ஆன்லைன்ல. படிக்கணும் விருப்பம் இருக்கக்கூடியவங்க கீழக்கு நம்பரை தொடர்பு பதிவு செய்யலாம். நாளை திங்கட்கிழமை மாலை ஆன்லைன்ல 7 மணிலிருந்து ஒரு வாரத்துக்கு 4 நாள் அப்படிங்கிற மாதிரி 5 நாள்ங்கிற மாதிரி உங்களுக்கு நடக்கும். எல்லா இன்ஃபர்மேஷன் வரும், தகவல் தொடர்புலாம். இது உங்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு அறிவாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம இதுல மெயினா பார்க்கக்கூடிய உபகரணங்கள்ல இந்த தூமாதி ஐவர், நேரம் இருக்கும்போது இந்த புளியாதி 4 வரையும் சேர்த்துப்பாங்க. இதுதான் அதோடைய விஷயம். இது இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடும். குருன்னு ஒரு அற்புதமான கிரகம், எல்லா விதமான சுபத்தையும் தரக்கூடிய காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி. ஆனா அவரே விரையாதிபதியாவும் இருக்கார், காலபுருஷனுக்கு விரையாதிபதியாவும் இருக்கார். அப்ப அந்த வேலை யாரு செய்யறதுன்னா அவருடைய மகன் சொல்லக்கூடிய இல்ல அவருடைய புத்திரருடைய அவருடைய தன்மைன்னு சொல்லக்கூடிய கிரகம் யமகண்டம். அப்ப யமகண்டமும் சில வேலைகளை செய்யும். அப்ப தந்தைய போல 100 மணி நல்லது செய்யாக்கல, தந்தை விட்டுட்டு போன செயல்கள்ல தந்தையால் பாதிக்கப்பட்ட செயல்களை எடுத்து செய்ய யமகண்டம் பயன்படுது. பாருங்க, இங்க குரு சுபகரம் இருக்கு, அவருடைய புத்திரர் பாவகரம் இருக்காரு. அப்ப இந்த இடத்துல குரு பார்வை நல்லது பண்ணலையே சார் அப்படின்னா அது ஒரு புலிகாத ஐவர், அவர் ஒரு நேரத்தை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரு யமகண்ட நேரம். அப்ப ஒரு சுபகிரகத்தை மட்டுப்படுத்தக்கூடிய உபகரணங்களும் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த உபகரணங்கள்ல நிறைய விரிவான விஷயங்கள் இருக்கு. நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னா, முதல்ல எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு கணித முறையை படிக்க போறோம். அதுக்கடுத்து இது ஒரு கிரகங்களோட சொன்னா என்ன சம்பவங்கள் குறிக்கும், அதோட குணங்கள் என்னன்னு படிக்க போறோம். இந்த தூமாதி ஐவர் அப்படிங்கிறது எப்படி கிரகச்சரிக்கையா வேலை செய்யறாங்க அப்படின்னு படிக்க போறோம். இது எப்படி பஞ்சபூதங்களோட வேலை செய்யுது அப்படின்னு படிக்க போறோம். இவங்க ஒரு ஒரு பாவத்துல இருந்தா என்ன பலன்கள் இருக்கும், எப்படி இருக்குங்கிறத படிப்போம். ஸோ இருக்கப்பட்ட அந்த 7 நாள்ல நம்மளால எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிக்கலாம். ஸோ படிக்கணும் விருப்பம் இருக்கு, இலக்கு நம்பத்தோடு கொண்டு பயன்பெறலாம். அனைவரையும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி
நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வத்துடனும் உயர்ந்த போலனும் பேரறிவுடன் பிரபஞ்ச ஞானத்துடன் வாழ வாழ்த்தட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.